சற்று முன் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஹூதிகள், அழித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவ தளம், 24 மணி நேரம் 82 அட்டாக், வெடித்து சிதறடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 இஸ்ரேல் ராணுவ டாங்கிகள், வெறியாட்டத்தின் உச்சத்தில் ஹிஸ்புல்லா, 6 நாடுகளுக்கு அவசர எச்சரிக்கை, ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியேறதுக்கு அவசரமான உத்தரவு, கத்தார் பிறப்பித்திருக்கக்கூடிய அவசர உத்தரவு, ஹோட்டல்களில் ஓடி ஒளிந்திருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள், சிதறிய சவுதி விமானத்தளம், வெடித்து நொறுங்கிய அமெரிக்க விமானங்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்புடைய அடியாட்கள், மேலும் 51 உளவாளிகளை கைது செய்து தூக்கிய ஈரான் அரசு. இது மாதிரி பல்வேறுபட்ட கள விபரங்களை தான் வீடியோ ஆதாரங்களோட இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ பார்க்கக்கூடிய 45% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க, 55% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி யூடியூப் தரப்புல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. அதனால யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ உலக அளவுல ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னா, களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஹூதி படையினர். ஏன்னா இஸ்ரேல் ஈரான் இவங்க 2 பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போர், அமெரிக்காவுடைய முழு ஒத்துழைப்பு முழு பங்கீடோட இஸ்ரேலோட பக்கம் இருக்கும்போது ஈரானுடைய தரப்புல இருந்து வேற யாராவது இணைவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் ஹிஸ்புல்லா களத்தில் இறங்கினாங்க. ஹிஸ்புல்லா களத்தில் இறங்கி தினம் தினம் அங்கே தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அதனால இப்போ லெபனான் மேல ஒரு பக்கம் தாக்குதல் நடக்குது. இப்போ கூடுதலா இதுல ஹூதி படையினர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். ஹூதி படையினர் நேற்று ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த அறிவிப்புல அவங்க சொல்றது என்னன்னா, ஈரான், ஈராக்கு, லெபனான், பலஸ்தீன் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அந்த நாடுகளுடைய உள்கட்டமைப்புகளுக்கும் தொடர்ந்து இஸ்ரேல் அரசு அநியாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பொதுமக்களை கொண்டு குவிக்கிறது, அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சீரழிக்கிறது, இது மாதிரியான காரியங்கள் செய்யறதால அந்த இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால இந்த போரில் நாங்களும் இணைகிறோம் அப்படின்னு சொல்லி ஹூதி படையினர் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. அவங்க அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புல அவங்க சொல்றது என்னன்னா, அறிவிக்கப்பட்ட நோக்கம் அடையும் வரை எங்களது செயல்பாடுகள் தொடரும் அப்படிங்கிறாங்க. நாங்க எதுக்கு அறிவிச்சிருக்கிறோம்? இந்த பொதுமக்கள் மேல நீ அநியாயம் செய்ற, அந்த நாடுகளுடைய உள்கட்டமைப்பை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதனால அதெல்லாம் நீ நிறுத்துற வரைக்கும் உன் மேல என்னுடைய தாக்குதல் தொடர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹூதி படையினர் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அறிவிப்பு கொடுத்த சில மணி நேரங்கள்லயே தாக்குதலும் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா வெஸ்ட் பேங்குடைய பகுதியில், மேற்கு கரையில் இருக்கக்கூடிய சவுத் சைடு, அங்க இருக்கக்கூடிய மேற்கு கரையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அங்க இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு ராணுவ தளம் இருக்குது. அந்த ராணுவ தளத்தை குறி வச்சு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை வீசியிருக்கிறாங்க. சாதாரண ஒரு ட்ரோலோ சாதாரண ஒரு மிசைலோ இல்லாம கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய முதல் அடியே மொத்தமான அடி அப்படிங்கிற மாதிரி கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை மூலியமா இஸ்ரேலுடைய மிக முக்கியமான ஒரு ராணுவ தளத்து மேல இங்க ஹூதி படையினர் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதை இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவம் IDF சார்பிலையும் அதை உறுதி செஞ்சிருக்காங்க. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை வீசியிருக்கிறாங்க. பாருங்க, அது வெடித்து செதற அதோட உதிரி பாகங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி இப்பவே களத்துல கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒட்டு மொத்தத்துல இங்க ஒரு மும்முனை தாக்குதல், இஸ்ரேலை சுத்தி ஒரு மும்முனை தாக்குதல். ஒரு பக்கம் ஈரான், ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா, இந்த பக்கம் ஹூதிஸ், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அடிக்கக்கூடிய அளவுக்கு போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. ஓகே, அடுத்து ஈரான் அரசு சார்பில் இருந்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, இனி கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல்லாம் இனிமே கிடையாது. அந்த ரெட் லைன்லாம் நீங்க எப்பயோ கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, இது வரைக்கும் நீ எதை அடிக்கிறியோ அதை தான் பதிலுக்கு நான் உன்னை அடிப்பேன். அப்போ கூட நீ பொதுமக்கள் மேல அடிக்கும் போது நான் பொதுமக்கள் மேல அடிக்கல, நீ ஹாஸ்பிட்டல் மேல அடிக்கும் போது நான் உன்னை ஹாஸ்பிட்டல் அடிக்கல, நீ குழந்தைகளோட ஸ்கூல் மேல அடிக்கும் போது நான் உன் ஸ்கூல் மேல அடிக்கல, நீ எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கெல்லாம் கை வச்சியோ அந்த அளவுக்கு நான் பதிலுக்கு தாக்குதல் கொடுத்தேன். இனி அந்த மாதிரிலாம் கிடையாது, இனி வந்து கண்ணுக்கு கண் கிடையாது, கண்மூடித்தனமான அடி விழுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய எஃகு உற்பத்தி நிலையங்கள், அதாவது ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃகு இரும்பு சார்ந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்கள் இருக்கு இல்லையா, அங்க இஸ்ரேல் ஒரு அநியாயமான தாக்குதல் நடத்திருக்கான். அந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பை சீரழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான தாக்குதல். 2 முக்கியமான எஃகு உற்பத்தி நிலையங்கள், KSC அப்படின்னு சொல்லக்கூடிய குசஸ்தான் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அது. அதுக்கப்புறம் முபாரக் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். இந்த 2 நிறுவனத்து மேல டார்கெட் பண்ணி ஒரு அட்டாக் ஒன்று இஸ்ரேல் அரசு நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஸ்டீல் கம்பெனில என்னெல்லாம் தயாரிக்கப்படுதுன்னா, அந்த நாட்டுடைய மொத்த இரும்பு சார்ந்த ஸ்டீல் சார்ந்த எல்லா உற்பத்தியும் அங்கே தான் நடக்குது. ஒரு கட்டுமானத்திற்கு என்னெல்லாம் பயன்படுத்தப்படுமோ,
பாலம் கட்டுறதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்தப்படுமோ, வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் ஸ்பேர் பார்ட்ஸுக்கு என்னெல்லாம் தயாரிக்கப்படுமோ, விமானங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் உட்பட எதெல்லாம் ஸ்டீல், எஃகு, இரும்புகள் இது மாதிரி இருக்குமோ இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனம். அது மேல நடத்தியிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் அந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பை சீரழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான தாக்குதல் நடத்தியிருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தான் ஈரான் அரசு இந்த அறிவிப்பு கொடுத்து இனி கண்ணுக்கு கண்ணெல்லாம் கிடையாது, இனி கண்மூடித்தனமான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அரசு சார்பில் வந்து ஒரு 6 லிஸ்டையுமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 6 லிஸ்ட், நீ எப்போ எங்களுடைய இரும்பு கம்பெனி மேலே நீ கை வச்சிட்டியோ உன இதோட முடிச்சிடா கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுல ஜுபைல இருக்கக்கூடிய சவுதி ஹதீது ஸ்டீல், சவுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்டீல் கம்பெனி இது. சவுதி ஹதீது ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். அடுத்து யுஏஇல இருக்கக்கூடிய எமிரேட் ஸ்டீல் அர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம். கத்தார்ல இருக்கக்கூடிய கத்தார் ஸ்டீல்ஸ், பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பஹ்ரைனி ஃபொலாத், குவைத்தில் இருக்கக்கூடிய குவைத்தி யுனைடெட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் கோ, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யஹூதா ஸ்டீல். இந்த 6மே இந்த 6 நாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்டீல் கம்பெனி. இது எல்லாமே இங்கே தான் இந்த நாடுகளுக்கான இரும்பு உற்பத்தி சார்ந்த எல்லா விஷயங்களும் இங்கே தான் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம். எப்போ என்னுடைய உள்கட்டமைப்பு மேலே நீ தாக்குதல் நடத்திட்டியோ அப்போ உனக்கும் பங்காளிகளுக்கும் அடிதான் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 நிறுவனங்கள் 6 நாடுகளுக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு ஒரு அபாய எச்சரிக்கை கொடுத்துட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துறாங்க. இந்த 6 கம்பெனிகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறது உறுதி, கண்டிப்பாக அடிப்போம். அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் அல்லது அந்த கம்பெனிகளை சுற்றி வேலை செய்ய வாழக்கூடிய பொதுமக்களாகவே இருந்தாலும் நீங்கள் உடனடியாக வேற இடங்களுக்கு, பத்திரமான இடங்களுக்கு போயிருங்க. எங்கள் தாக்குதல் எப்போ வேணாலும் நடக்கும். இனி கண்ணுக்கு கண்ணு கிடையாது, கண்மூடித்தனமான தாக்குதல் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு சார்பில் வந்து அடுத்த கட்ட ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுதி மேலே நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தாக்குதல், சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ் சொல்லக்கூடிய ஒரு விமான தளம். அந்த விமான தளத்தில் அமெரிக்காவுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்குது. அங்கே தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, ஜெலன்சி வந்துட்டு போனார். யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்சி இப்போ சவுதிக்கு வந்துட்டு சல்மானை வந்து சந்திச்சு கட்டி தவிழ்ந்து போனாப்பில்ல இல்லையா. அதுக்கு அப்புறம் தான் இங்கே ஈரானில் இருக்கக்கூடிய பல உள்கட்டமைப்பு மேலே தாக்குதல் நடத்தப்படுது. அந்த ஸ்டீல் கம்பெனி மேலே நடத்தப்பட்ட தாக்குதல். அதுக்கடுத்து ஹொன்பாத் பவர் பிளான்ட்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய மின் உற்பத்தி நிலையம், அந்த பவர் பிளான்ட்ல நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். அப்போ இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய விதத்தில் சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸ், அங்கே இருக்கக்கூடிய ரிஃப்யூலிங் ஏர்கிராஃப்ட், அதாவது எரிபொருளை நிரப்பக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்பக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு அட்டாக் நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போயிங் KC-135 அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு போர் விமானம், அந்த போர் விமானம் அடிச்சு காலி பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி F-35 அதை ஒட்டுமொத்தமாக அடிச்சு காலி பண்ணிட்டு இந்த F-35 தான் உலகத்தையே காப்பாற்ற போது நம்பிட்டு இருந்தீங்களே, அந்த F-35 ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அடிச்சு காலி பண்ணாங்க. நேற்று F-18 அடிச்சு காலி பண்ணாங்க. F-18 ஈரானோட எல்லை பகுதியில் பறக்கும் போது அதை இங்கேருந்து கரெக்டாக துல்லியமாக அடிச்சு காலி பண்ணாங்க. இன்னைக்கு KC-135 இதுவுமே அடிச்சு காலி பண்ண அளவுக்கு அங்கே சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸ் சுல்தான் ஏர்பேஸில் இவ்வளோ பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறாங்க. அந்த தாக்குதலுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் ஈரானே வெளியிட்டாங்க. அதுவும் சேட்டலைட் இமேஜ், நார்மலான ஃபோட்டோஜனை நீ எதாவது இதை காட்டுவாங்கிறதுக்காக சேட்டலைட் இமேஜ் எடுத்து எந்த இடத்துல தாக்குதல் நடந்தது, தாக்குதல் நடந்த இடத்துல எப்பேற்பட்ட சேதங்கள் நடந்தது, அங்கே எந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய விமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான புள்ளி விபரத்தை ஈரான் அரசு சார்பிலேருந்து சேட்டலைட் ஆதாரத்தோடு அந்த இமேஜ் எல்லாம் இப்போ வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே அமெரிக்க விமானங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஊடகமாக இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்டே இதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. வெறும் விமானங்களுக்கான பாதிப்பு மட்டுமல்ல, அங்கே வேலை செய்யக்கூடிய அமெரிக்காவுடைய வீரர்கள் இருக்காங்களே அவங்களுக்குமே பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. 10 அமெரிக்க வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. பெரிய அளவிலான 10 அமெரிக்க வீரர்கள் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. 2 பேர் தீவிர சிகிச்சையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ICU வார்டில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 2 அமெரிக்க வீரர்கள் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க, கடும் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விபரத்தை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட் இதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு பக்கம் இங்கே சவுதியோட ஏர்பேஸில் இங்கே ஒரு அட்டாக் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கம் லெபனானுடைய தரப்புல இருந்து ஹிஸ்புல்லா கடுமையான ஒரு தாக்குதல். ஒரு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து 82 அட்டாக் நடத்திருக்காங்க. அடிக்கக்கூடிய அடி மரண அடி, சரியான அடி அடிக்கிறாங்க. 12 இஸ்ரேலியோடைய மிலிட்டரி டேங்க், அவங்களுடைய இந்த ராணுவ டேங்குகள் கடுமையாக அடிச்சு உடைச்சு சதறப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடமும் நடந்து போய் அதுக்குள்ள வெடிகுண்டுகளை போட்டு அதை வெடிச்சு சதற வைக்கிறாங்க. தூரமா இருந்து அதை துல்லியமா ஸ்னைப்பர் ஷாட் மூலியமா அடிச்சு காலி பண்றாங்க. அவங்களுடைய மிசைல் மூலியமா அட்டாக் பண்ணி நடத்தக்கூடிய தாக்குதல் சொல்லி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 12 மிலிட்டரி டேங்குகள் வெடித்து சதறக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு. லெபனானோட எல்லை பகுதி, அதாவது இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் அங்கே எனி டைம் 3 ஹெலிகாப்டர் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ லெபனானை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைப்படையாக உள்ள போறாங்க, இஸ்ரேல் ராணுவம் தலைப்படையாக உள்ள போறாங்க. அங்கே காயம், அங்கே ஹிஸ்புல்லாவுக்கு அவங்களுக்கு மத்தியில் போர் நடக்குது. அங்கே காயம் ஏற்படக்கூடிய இஸ்ரேலிய வீரர்களை உடனே தூக்கிட்டு வராங்க, வச்சு ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு வந்து
அவங்கள உடனே டெல்லவிவ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்காக 3 ஹெலிகாப்டர் இப்ப தயார் நிலையில் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே சில ஹெலிகாப்டர் இருந்தது, இப்ப எக்ஸ்ட்ரா 3 ஹெலிகாப்டர். அந்த அளவுக்கு அங்க பாதிப்புகள் அதிகமா இருக்குங்கிறதால இப்பேற்பட்ட கள நிலவரங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. இப்ப ஐஆர்ஜிசியோட உளவுத்துறை தரப்புல இருந்து, ஈரானுடைய உளவுத்துறை தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, நேற்று ஒரு நாள்ல மட்டுமே 51 அமெரிக்காவுடைய உளவாளிகளை நாங்க கைது செஞ்சிருக்கிறோம். இந்த நாட்டுடைய ரகசியங்கள், நாட்டுடைய உள்கட்டமைப்பு சம்பந்தமான செய்திகள், தலைவர்கள் சம்பந்தமான செய்திகளை இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா யாரெல்லாம் உளவு சொல்றாங்களோ அந்த 51 பேரை நாங்க கதற தூக்கி இருக்கிறோம். இது மாதிரி யாரெல்லாம் உளவாளிகள் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பின்னாடி இருந்து பழிவாங்க இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நாங்க கைது செஞ்சிருக்கோம். நேற்று ஒரே நாள்ல மட்டும் 51 பேரை தூக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை இப்போ அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பஹ்ரைன் மேல நடந்திருக்கக்கூடிய தாக்குதல், அதுதான் சொல்றது. ஈரானுடைய உள்கட்டமைப்பு மேல தாக்குதல் நடத்தினோன்னே நாங்க கண்மூடித்தனமா தாக்குவோம்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பாப்கோ ரிஃபைனிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அந்த இடத்துல பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அந்த இடத்துல நடந்திருக்க ஒரு தாக்குதல் அப்படியே வெடிச்சு அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமாக கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவுக்கு பஹ்ரைன்ல இப்பேற்பட்ட ஒரு பாதிப்புகள் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில், இந்த அளவுக்கு கடுமையான சவாலா ஈரான் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, நாங்கள் இப்படியே உள்ள போயிருவோம், தரை வழிப்படையா உள்ள போயிருவோம், இதுக்காக பென்டகன்ல இருந்து நாங்கள் வீரர்களை இறக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் சொல்றது என்னன்னா, குறிப்பா ஈரானுடைய மிக முக்கியமான ஊடகமா இருக்கக்கூடிய தெஹ்ரான் டைம்ஸ் இன்னைக்கு ஹெட்டிங்லேயே ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்க வீரர்களை உள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்களே, வெல்கம் டு ஹெல் அப்படின்னு ஒரு தலைப்பு வைக்கிறாங்க. நரகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி, நீ உள்ள வந்தனா மோன நீ திரும்பி போக மாட்டே, இதோட நீ நரகத்துக்கு தான் போவ, அதனால வெல்கம் டு ஹெல் அப்படின்னு சொல்லி தெஹ்ரான் டைம்ஸ் இன்னைக்கு அவங்க செய்திக்கான ஒரு தலைப்பு செய்தியா முன்வைக்கிறாங்க. குறிப்பா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, அமெரிக்க வீரர்கள் வந்து ஜிஎஸ்சியில் கல்ஃப் கோஆபரேஷன் இடத்துல வந்து கல்ஃப் கண்ட்ரியில் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கே இருக்கக்கூடிய ராணுவ தளத்தில் இருந்த அமெரிக்க வீரர்கள், அமெரிக்கா வந்து நம்மளை பாதுகாக்கும்னு சொல்லி அரபு நாடுகள் வச்சிருந்தாங்க இல்லையா, அப்போ அந்த ராணுவ தளத்தில் வேலை செஞ்சிருந்த அமெரிக்க வீரர்கள் இப்போ அமெரிக்க தளத்தை விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. தப்பிச்சு ஓடி போயிட்டு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல்கள்லையும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான அலுவலகங்கள்லையும் அவங்க ஓடி போய் தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எதை குறிக்குதுன்னா, இவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடி போய் ஒளிறான் ஒன்று, அவன் போய் பொதுமக்களை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறான், அரபு நாடு மக்களை கேடயமாக பயன்படுத்துகிறான். அவன் ஒரு ஹோட்டலில் தங்குறான், அப்போ அந்த ஹோட்டலில் தங்கினா அந்த ஹோட்டலில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, அப்போ அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அரபு நாட்டு மக்களுடைய உயிரை இங்கே கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட ஒரு அறிவிப்புமே ஈரானுடைய தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும் போது ஈரானுடைய ஐஆர்ஜிசி தரப்புலேருந்து சொல்லும் போதும் ஈரானுடைய சபாநாயகர் காலிஃபா அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவலும் என்னன்னா, இப்படி ஓடி ஒளியக்கூடிய அமெரிக்க வீரர்கள் களத்தில் நின்று உன ராணுவ தளத்திலே உனக்கு பாதுகாப்பு இல்லை, பிராந்தியத்தில் அரபு நாடுகளில் எங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்திலேயே உன்னுடைய மிலிட்ரி பேஸ், உன்னுடைய ஏர் பேஸ், இங்கேயே உனக்கு உன் வீரர்களை உன்னால் பாதுகாக்க முடியல, ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்களடா தரவழிப்படையாக உள்ள வர போறீங்க, உங்களால் உங்களுடைய இடத்துலயே உங்களுடைய ராணுவ தளத்திலே உங்களை பாதுகாக்க முடியலையே, நீங்க எங்க நாட்டுக்குள்ள வந்து உங்களை பாதுகாத்துருவீங்களா, அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அரசு சார்பில் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த சவால்களை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இறுதியான ஒரு செய்தி என்னன்னா, பிரிட்டன் அரசு சார்பில் வந்து இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. பிரிட்டன் இந்த போரில் இணையாது, இந்த போரில் பிரிட்டன் எந்த ஒரு பங்களிப்புமே செய்யாது, இந்த போரில் பிரிட்டன் சேராது அப்படிங்கிற மாதிரி பிரிட்டன் தரப்புல வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிரிட்டன் தான் இந்த போரில் எப்படியாவது இணைஞ்சு அவங்களுடைய ஏர்பேஸை கொடுத்துருவாங்களோ அல்லது அவங்களுடைய ஆயுதங்களையோ அவங்களுடைய ராணுவ வீரர்களையோ இந்த போரில் நுழைச்சி ஹொர்முஸை மீட்கிறன்ற பேர்லையோ இல்லை தரைவழிப்படையா உள்ள போறன்ற பேர்லையோ பிரிட்டனுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு உலக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ பிரிட்டன் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் பிரிட்டன் இந்த போரில் இணையவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெத்தி அடி அடிச்சிட்டாங்க. இது எந்த நேரத்தில் சொல்றாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் கதறிட்டு இருக்கிறாரு, உலக நாடுகளே வாங்க வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அடிக்கலாம் வாங்க, எங்களால் ஒண்டி அடி வாங்க முடியல, நீங்களாம் அடி வாங்குறதுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்து மேல ட்ரம்ப் விரக்தி அடைஞ்சு நேட்டோ நாடுகளை நீங்க காகித புலிகள் அப்படிங்கிறாரு, நீங்களாம் விவரமா டம்மி பீஸ், நீங்களா காகித புலிகள் சொல்லி அவங்கள உசுப்பேத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா நீ என்னதான் பண்ணாலும் நீ இந்த 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 போருக்கு பேர் ட்ரம்ப் வச்சிருக்க பேரு ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்னு பேர் வச்சிருக்காரு. இது எபிக் ஃபியூரி இல்ல, இது எப்சின் ஃபியூரி. நீ எப்சின் ஃபைல மறைக்கிறதுக்காக தான் நீ இந்த போர் நடத்துற, அதனால இதுல நாங்க இணையணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் சொல்லி பிரிட்டனை இப்ப கையை வரிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஈரான் கடுமையான வலிமையாக இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹூதிஸ், இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லான்னு சொல்லி போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது இப்போ போரை எப்படியா நிறுத்திட மாட்டாங்கன்னு சொல்லி அமெரிக்கா கதறக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் போயிருக்கு. அதனால தான் ஈரான்ல இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, அட பாவீங்களா, வெறும் 25 நாள் தான் இந்த போர் நடந்துச்சு, 25 நாள் தான் இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு, 25 நாளே உங்களால் உலக நாடுகளால் உங்களால் தாங்க முடியல, எங்க நாட்டில் எண்ணெய் பத்தலை, எங்க நாட்டில் கேஸ் பத்தலை அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் கதறீங்களே,
ஆனால் எங்களுடைய ஈரான் நாட்டை 47 வருஷமா இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பொருளாதார தடை கொடுத்துருந்தீங்களே. 47 வருஷமா உலக நாடுகள் எங்க மேல பொருளாதார தடை விதிச்சிருந்தீங்க. அதையும் தாண்டி நாங்கள் இவ்வளோ பெரிய வலிமையான நாடு நாங்கள் காட்டுறோம். ஆனால் நாங்கள் ஒரு ஹொர்முஸை நாங்கள் லாக் பண்ணதால வேற 25 நாளில் உலக நாடுகள் கதற ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரான் தங்களுடைய வலிமையை களத்தில் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பக்கமும் போர் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இந்த போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற கட்டத்துக்கு போகுமா? பாகிஸ்தான் இப்போ பேச்சுவார்த்தையில் உள்ள வந்திருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய 15 அம்சங்கள் இப்போ முன் வச்சிருக்காங்க. அப்போ இந்த போர் பேச்சுவார்த்தைன்ற கட்டத்துக்கு போகுமா, அல்லது ஹூதிகள் உள்ள இறங்கினதால போர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா அப்படிங்கிறது தான் முழு உலகமும் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.